சென்னை புத்தக திருவிழாவை விரிவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது புதிய தலைமுறை. அதன் ஒரு பகுதியாக புதிய புத்தகங்களில் கவனிக்க வேண்டியவற்றை தினமும் பட்டியலிடுகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். முரண்பாடு பிரெஞ்சு இலக்கிய புத்தகங்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான கோன்கூர் விருதை பெற்ற நாவல் இது. 2020ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நாவல் இதுவரையில் 10 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்றிருப்பதோடு 45 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பாரிஸிலிருந்து நியூயார்க் நோக்கிய விமான பயணத்தில் நடக்கும் சம்பவங்களை கதைக்களமாக கொண்ட இந்த நாவலை பிரெஞ்சு எழுத்தாளர் ஹெர்வே லே தெல்லியே எழுதியுள்ளார். இதனை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார் சுந்தரவேலு பன்னீர்செல்வம். தடாகம் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அம்பேத்கரிய இதழ்கள். தமிழ்நாட்டில் 1930களுக்கு பிறகு அம்பேத்கரிய கொள்கைகள் பரவியதில் அப்போது நடத்தப்பட்ட பல்வேறு இதழ்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அப்படி 1936 முதல் 1972 வரை தமிழில் வெளியான அம்பேத்கரிய இதழ்களை பற்றி ஆய்வாளர் ஜே பாலசுப்ரமணியம் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு இது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் அரசியல் உரையாடல்கள், பண்பாட்டு போக்கு எப்படி இருந்தது என்பதற்கான ஆவணமாக திகழும் இந்த புத்தகத்தை நீலம் வெளியிட்டுள்ளது. யூ-டர்ன். இந்தியாவின் முன்னணி சோப்பு பிராண்டான மெடிமிக்ஸின் தலைவர் AP அனூப்பின் தன் வரலாற்று புத்தகம் இது. தொழில் முனைவர், சமூக சேவகர், நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட மலையாள ஆளுமையான AV அனூப்பின் வாழ்க்கை பயணம் வாசகர்களுக்கு பல்வேறு படிப்பினைகளை வழங்குவதாக உள்ளது. தமிழில் கார்த்திகா குமார் மொழிபெயர்த்திருக்கும் இந்த புத்தகத்தை சிக்ஸ்த் சென்ஸ் வெளியிட்டுள்ளது. நான் கண்ட இந்தியா. புகழ்பெற்ற துருக்கிய பெண் எழுத்தாளர் ஹாலித் எடிப் 1935ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்து 2 ஆண்டுகள் இங்கேயே தங்கி அப்போதைய இந்திய சூழல் குறித்து எழுதிய பயண கட்டுரைகளின் தொகுப்பு இது. காந்தியுடனான சந்திப்பு, இந்திய இஸ்லாமியர்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள், இந்திய பெண்களின் நிலை என பல தளங்களில் இந்தியா குறித்த தனது தனித்துவமான பார்வையை பதிவு செய்துள்ளார். தமிழில் இஸ்க்ரா மொழிபெயர்த்துள்ள இந்த புத்தகத்தை கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. கும்பல். மராத்திய மொழியில் 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் சரண்குமார் லிம்பாலே. இவரது சுயசரிதையான அக்கர் மஷி தலித் இலக்கிய வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று புகழப்பட்டது. சாதி அடையாளம் மறைக்கப்பட்ட தலித் ஒருவர் சுயமரியாதையுடன் தனது அடையாளத்தை முன்னிறுத்தும் போது எதிர்கொள்ளும் வெறுப்பையும் வன்முறையையும் கும்பல் நாவலில் பதிவு செய்துள்ளார். பல கவிதை, கட்டுரை, ஆய்வு நூல்களை எழுதியுள்ள மதிவண்ணன் இந்த நாவலை மொழிபெயர்த்துள்ளார்.